guys, welcome to Padiksha. So, Samachir Kalvi class 12th ஓட commerce topics பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து நம்ம இது வரைக்கும் management process பார்த்தோம். அடுத்த topic பார்த்தீங்கன்னா principles of scientific management. So, இந்த topic வந்து we have few important things to discuss. அதுக்கு முன்னாடி we have difference between management versus administration இருக்கு. ஒரு சின்ன glimpse பார்த்துட்டு அதுக்கு போலாம். So difference between management versus administration க்கு ஒரு difference box இருக்கு. Basic comparison ஓட compare பண்ண போறோம். So first comparison என்னன்னா meaning. So ரெண்டுத்துக்கான meaning என்னன்னா management அப்படிங்கிறது an organized way of managing people and things. ஒரு organized way, இப்படிதான் போகணும், இந்த டேல இந்த ஒர்க் செய்யணும், இவங்க இந்த டைம்க்கு வரணும், 9 to 6 ஆஃபீஸ் ஹவர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட போறது மேனேஜ்மெண்ட். அண்ட் அது அந்த ஆர்கனைஸ்டு வேல போறது மேனேஜ்மெண்ட். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா the process of administrating an organization by group of people. இது ஆர்கனைஸ்டு வேல போறது மேனேஜ்மெண்ட், இது அட்மினிஸ்ட்ரிங் வழியில போறது அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் அத்தாரிட்டி, யாருக்கு வந்து உரிமை இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்ல அத்தாரிட்டி லெவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் லோயர் லெவல். மிடில் அண்ட் லோயர் லெவல்னா டாப் லெவல்ல இருக்கிற டைரக்டர்ஸ், சிஇஓ, அவங்களுக்கு அடுத்து வர மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ மிடில் அண்ட் லோயர் லெவல். அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கு வந்து டிசிஷன் எடுக்கிற அந்த ஒரு பவர் இருக்கும்னா டாப் லெவல் சிஇஓ அவங்களுக்கு தான். மேனேஜர்ஸும் அவங்கள சேருவாங்க, பட் ஃபியூ will be in middle level. நெக்ஸ்ட் ரோல், என்ன ரோல் இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், சொல்ற வேலையை எக்ஸிக்யூட் பண்றவங்க தான் மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் பவர் உள்ளவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கன்சர்ன்டு வித் எதை நோக்கி போவாங்க, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பாலிசி இருக்கிற பாலிசிய கரெக்டா நடக்குதா, அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா வழிக்கு வருதான்ற பாக்குறவங்க இவங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னா பாலிசியை ஃபார்முலேட், பாலிசியை கிரியேட் பண்றதே இவங்க தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்றதே இவங்க தான். அடுத்து ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், எந்தெந்த ஏரியால தே வில் ஒர்க், இட் ஒர்க்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் இவங்க கிட்ட. அப்ளிகபிள் டு, ஸோ எதுக்கு அப்ளிகபிள் ஆவாங்க மேனேஜ்மெண்ட், ப்ராஃபிட் மேக்கிங். அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் மேக்கிங்க்கு தான் தே வில் அப்ளிகபிள். ஆர்கனைசேஷன்ஸ் தட் இஸ் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், தட் இஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி கிளப்ஸ், பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகும். பட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, பிஸ்னஸ்ங்கிறதே ப்ராஃபிட் மேக்கிங் தான். ஸோ அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கூட மேனேஜ்மெண்ட் இருக்கும். பட் குறிப்பிட்ட மேனேஜ்மெண்ட் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் இருக்காது, அதனால அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிசைட்ஸ், ஹூ டிசைட்ஸ். மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா who will do the work, என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் யார் ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி அந்த ஒர்க் நடக்கும் அதை டிசைட் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் நடக்கணும், எப்படி அதை எப்போ அதை நடத்தணும். ஸோ வாட் ஷுட் பி டன், என்ன பண்ணணும், when it should be done, எப்ப பண்ணணும். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. who will do the work, யார் இந்த ஒர்க் பண்ணணும், எப்படி அந்த ஒர்க் நடத்தணும் அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து ஒர்க் என்னென்ன ஒர்க்னா மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு புட்டிங் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் இன்டு ஆக்ஷன்ஸ். அவங்க பண்ண பிளான்ஸ், அவங்க எடுத்த பாலிசிஸ், இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ல இருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ற வேலை அவங்களுக்கு. ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான்ஸ், ஃப்ரேமிங் பாலிசிஸ் அண்ட் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பாலிசி, பிளான்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் கிரியேட் பண்றது அட்மினிஸ்ட்ரேஷன். மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் மேனேஜிங் தி ஒர்க். Administration focus on making best possible allocation of limited resources. மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஒர்க் எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்டா கொண்டு போகணுங்கிறது தான், யாரெல்லாம் வச்சு செய்யணும். ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், நான் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாம இருக்கிற ரிசோர்சஸ்லயே எப்படி நான் வந்து பெஸ்ட் பாசிபிள் அலோகேஷன் பண்ணுவேங்கிறத பாக்குறது.
ஸோ யார் கீ பர்சன் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யார் கீ பர்சன் பாத்தீங்கன்னா மேனேஜர் தான் கீ பர்சன். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் they will call all அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இருக்கிறவங்க எல்லாருமே they will be the administrator. அடுத்து ரெப்ரசன்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஸோ they represent employees who work for remuneration. அஃப்கோர்ஸ் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க யாரா இருப்பாங்கன்னா எம்ப்ளாயீஸ். owners who get a return on the capital invested by them. So daily யார் வந்து அந்த கம்பெனிக்கு போய் வேலை பார்ப்பாங்க? எம்ப்ளாயி போவாங்க, ரெமினரேஷனுக்காக போறாங்க. ஓனர்ஸ் போறாங்க ஏன்னா அவங்க செலவு பண்ண காசுக்கு திரும்ப அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக. ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்? மேனேஜ்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கவர்னிங் நடக்கும். எக்ஸிக்யூட் பண்றது லோயர் லெவல் பீப்புளுக்கு கவர்ன் பண்றது. பட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் டிட்டர்மினேட்டிவ். ஸோ அவங்க சொல்றது நடக்கணும், அவங்க சொல்றது கரெக்டா இருக்கணும்னா அவங்க கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா we have seen the difference between management versus administration. இப்போ அடுத்த டாபிக் that is principles, scientific principles பார்க்கலாம். So principles of scientific management. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த early 1900s large organization such as production factories had to be managed too. So first management practice தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ப்ரொடக்ஷனையுமே மேனேஜ் பண்ற மாதிரி தான் வந்துருச்சு 1900sல இருந்தே. At the time there were only few external management tools, models and methods available. அந்த டைம்ல 1900s அந்த டைம்ல கொஞ்சமா எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தான் இருந்தது. ரொம்ப இன்டர்னலி நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள ஃபுல்லா என்னென்ன நம்ம பண்ணலாங்கிறது எதுவுமே இல்லை. பட் இந்த டைம்ல மிஸ்டர் ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர், ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ்டர் ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், brought about a scientific approach to managing the workforce after his experiments with the African and South American slaves employed in a coal field in England. So இவர் என்ன பண்ணாருன்னா மிஸ்டர் ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஸோ நீங்க FW டெய்லர்னும் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லும் போது பண்ணலாம், பட் எழுதும் போது மிஸ்டர் ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் தான் எழுதணும். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா he brought a scientific approach, சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச், சயின்டிஃபிக் யூஸ் பண்ணி ஒரு அப்ரோச் கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு? ஒர்க் ஃபோர்ஸ், ஒர்க் பண்ற இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. யார் கூட பண்ணியிருக்காரு? ஆப்பிரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ்ல கோல் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, கோல் ஃபீல்டுல வந்து அவர் அந்த மாதிரி அவங்கள வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டு பி இதுக்கு கொண்டு வந்திருக்காரு, லாவா கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஹிஸ் எய்ம் வாஸ் அப்சல்யூட் ஹார்மனி இன் தி ஒர்க். ஸோ யாருக்குமே பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாருமே சமமா ஹார்மனியா இருக்கணும் இன் ஒர்க் பிளேஸ் ஃபார் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அவரோட எய்மே என்ன இருந்ததுன்னா ஹார்மனி, யாருக்குமே தீங்கு இல்லாம இருக்கணும். So principles of scientific management propounded by Taylor are. So இவரு கொண்டு வந்த என்னென்ன அந்த scientific principlesனா 5 principles இவர் இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காரு. First one, science not rule of thumb. Science not rule of thumb. அடுத்து one, harmony not discord. Third one, mental revolution. Fourth one, cooperation not individualism. Fifth one, development of each and every person to his or her greatest efficiency and prosperity. So இதெல்லாம் படிக்கும் போதே ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காதுதான். It's new to you people. So கவலைப்படாதீங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து அடுத்தடுத்துக்கான மீனிங், இந்த 5 பிரின்சிபல்ஸ்க்கான மீனிங் என்ன, அதுக்கான ஒரு ஃபியூ எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் சொல்லி இந்த மீனிங்கை நான் வந்து டீச் பண்ணி ஃபினிஷ் பண்றேன். ஸோ வில் மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, stay tuned. Bye.